ரீசெண்டாக செங்கோட்டையில் இருந்து நார்த் கேரளாவான கோழிக்கோடுக்கு எஸ்சிடிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 2x2 அல்ட்ரா டீலக்ஸ் வேரியண்ட்டில் இருந்த பஸ் இப்போ புதுசாக நான் ஏசி சீட்டர் ஸ்லீப்பராக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கீழே டபுள் சீட்டரும் சிங்கிள் சீட்டரும் அதே மாதிரி மேலே டபுள் ஸ்லீப்பரும் சிங்கிள் ஸ்லீப்பரும் கொடுத்துருக்காங்க. தினமும் மதியம் 2 மணிக்கு செங்கோட்டையில் கிளம்புற பஸ் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவில், ராஜபாளையம், மதுரை, செம்பட்டி, பொள்ளாச்சி, பாலக்காடு, மலப்புரம் வழியாக நமக்கு அடுத்த நாள் காலையில் 5:05 ரூபாயில் வந்து கோழிக்கோடு போகிறாங்க. செங்கோட்டை டு கோழிக்கோடு சீட்டர் ஃபேர் 635 ரூபாயும், ஸ்லீப்பர் ஃபேர் 910 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே இது வீக் டேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ஃபேர் தான் நமக்கு கம்மியாகும். நீங்கள் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நான் சனிக்கிழமை தான் ட்ராவல் பண்ணேன். அப்போயுமே மதுரையில் வந்து ஏகப்பட்ட சீட் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. நமக்கு செம்பட்டிக்குமே ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஆனால் நம்ம டேரெக்டாக செம்பட்டி போட்டால் புக்கிங் காட்டாது. நீங்கள் மதுரையில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கொடுத்துட்டு உங்கள் போர்டிங் பாயிண்ட் வந்து நீங்கள் செம்பட்டியாக கொடுத்துக்கணும். டின்னர் பிரேக்கு கொடை ரோட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸில் தான் நிப்பாட்டினாங்க. நான் ட்ராவல் பண்ணுறப்போ 1-2 சீட்டு மட்டும் வேக்கண்ட் இருந்தனால ஒட்டன் சத்திரம் உள்ளே போனாங்க. அதை தவிர வேறு எல்லாமே நமக்கு பைபாஸ் தாங்க. ஈவன் நமக்கு பாலக்காடு கூட பைபாஸ் தான். நீங்கள் யாரும் வீக் டேஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா பழனி பொள்ளாச்சிக்குள்ள என்ட்ரி இருந்துச்சா இல்லைங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டடா.